ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2003 ஒரு ஸ்பானிஷ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான கில்லிங் வேர்ட்ஸ். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். தான் வேணாம் அப்படின்னு சொல்லி தன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போன தன்னுடைய மனைவி, அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவளை எப்படியாவது கடத்திட்டு வந்து கொலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற சைக்கோவான படத்துடைய கதாநாயகன் இதை செஞ்சு முடிச்சாரா? இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போது படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் ராமோன். இவர் பேசிக்காக ஒரு ஃபிலாசபி ப்ரொஃபஸரு, ஒரு காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் பேர் வாங்கின ஒரு ஆள். ஆனால் இது சும்மா ஊர் உலகத்துக்கு மட்டும்தான். ஆனால் உண்மையாக நம்மால் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 நம்பர் சைக்கோ பார்த்து இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக மட்டமான ஒரு மனுஷன் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. படம் பார்க்கும்போதே கொலவெறி ஆயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் கொண்ட நபராகத்தான் நமக்கு காமிக்கப்படுறார். இவருக்கு லௌரா அப்படின்னு சொல்லி ஒரு ஒய்ஃபு, அவங்க ஒரு மனநல மருத்துவராக இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க ஒய்ஃபாக இவர் கூட இல்லை. காரணம் என்னன்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. இதில் முதல் 2 வருஷத்துலேயே இந்த ஆளுடைய சாயம் வெளுத்து போச்சு. அந்த அம்மா அதோட அப்படியே டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 4 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த கடைசி 4 வருஷம் உடம்பு சரியில்லாத தன்னுடைய அம்மாவோட தனியாக தான் இருந்தார் ஹீரோ. இதில் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அந்த அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இப்போ மிகப்பெரிய தனிமையை உணர்றார் இவர். ஆனால் அந்த தனிமையை உணர்றதை விட இவருக்கு மிகப்பெரிய கோபம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இப்படி தனிமையை உணர்றோம்னா அது காரணம் என்ன? இவ தான். நம்ம கூட இருந்திருந்தா நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பா. ஆனால் நம்மளை விட்டு போயிட்டா இல்லை, இவன் நல்லாவே இருக்கக்கூடாது, இவளை வாழ விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படியாவது இவளை கடத்தி கொண்டு வந்தாது கொலை செய்யணும் அப்படின்னு நினச்சி இவங்களை அவருடைய அந்த முன்னாள் மனைவியை கடத்தியும் கொண்டு வந்து ஒரு வீடு, அதுக்கு கீழே இருக்க ஒரு பேஸ்மெண்ட்டில் ஒரு ரூமு, அந்த ரூமில் ஒரு சேரை போட்டு அங்கே கட்டி வச்சிருக்காரு. படத்துடைய முதல் சீன்லேயே டிவியில் ஒரு வீடியோ ஓடுது. அந்த வீடியோவில் நம்ம ஹீரோ தான், யார் இந்த சைக்கோ, அவர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோவில் இப்போ தான் நான் ஒரு கொலையை பண்ணிட்டு வர்றேன், எவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு அப்படியே ரொம்ப உருகி ரொம்ப ரசித்து அந்தளவுக்கு ரசனையாக பேசிக்கிட்டு இருக்காரு. பார்க்குற நமக்கு பதபதைக்குது, எப்படி இந்த மனுஷன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல சேரில் கூட்டிகிட்டு வந்து கட்டி போட்டு வச்சுருந்தாருல தன்னுடைய மனைவி, அவங்க அப்பத்தான் கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. ஆத்தாடியோ, இவன் வேணான்னு சொல்லி தானே நம்ம ஏற்கனவே 4 வருஷத்துக்கு முன்னாடியே போனோம் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ என்ன திருப்பி வந்து முன்னாடி நிற்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பயமும் பதட்டமும் வருது. இப்போ இவர் தன்னுடைய முன்னாள் மனைவிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் பார்த்து 4 வருஷம் ஆகுது, நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாமா? சும்மா ஒரு ஜஸ்ட் வேர்ட் கேமிங் தான். நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதனுடைய கடைசி எழுத்துலேருந்து அடுத்த வார்த்தையை நீ சொல்லு. இப்படி மாற்றி சொல்லுவோம். ஆனால் நீ தோக்காமல் இருக்கணும். அப்படி நீ என்ன தோக்கடிச்சிட்ட அப்படின்னா நான் உன்னை இங்கேருந்து உயிரோட விட்டுறேன். அப்படி நீ தோற்று போயிட்ட அப்படின்னா, இந்த ஸ்பூன் இருக்குது பார்த்தியா, இந்த ஸ்பூனில் உன்னுடைய ஒரு கண்ணை எடுத்துலான் இருக்கேன், என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. இது தெரிஞ்சுதானடா நான் அப்பயே போனேன், இப்போ என்ன பண்ணுறது, நம்ம உயிரோடு இருக்கணும்னா விளையாண்டு தான் ஆகணும் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலை அவங்களுக்கு. சரி, ஓகே விளையாடலாம், இப்போ என்ன அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், மொத்தமே 2 ரூமு, அவ்வளோதான். எக்ஸ்டீரியர் ஷாட்டுங்கிறது ஒரே ஒரு சீன் தான் வரும். கம்ப்ளீட்டாக 2 ரூமை மட்டும் செட்டு போட்டு நீட்டாக எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ கம்மியான பட்ஜெட்டில் சுவாரஸ்யமான ஒரு ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னா அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்து கற்றுக்கலாம். அவ்வளவு சூப்பராக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. 2வது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் இவங்க சொல்ல வந்த அந்த கதை. இந்த படம் பார்க்கும்போதே நமக்கு சத்தம் போடாதே படமும் சரி, நடுநிசி நாய்கள் படமும் சரி அப்பப்போ லைட்டாக மைண்டுக்கு வந்துட்டு தான் போகுது. ஆனால் நடுநிசி நாய்கள் 2011 ரிலீஸ் ஆகிருக்கு, சத்தம் போடாதே 2007 ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த கில்லிங் வேர்ட்ஸ் 2003 ரிலீஸ் ஆகிருக்கு. இதுதான் முதல்ல வந்த படம். ஸோ நம்ம ஆளுங்க இதிலிருந்து கூட கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம், நல்ல கதையாக இருக்கலாம், சூப்பராக இருக்குது, நம்ம ஆடியன்ஸுக்கு இதே மாதிரி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி. 3வது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் நடித்த முக்கியமான 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸு. அவங்க 2 பேர் தான் மொத்த படத்துலையே. இந்த படத்தில் அந்த 2 பேர் போக இன்னும் ஒரு 2-3 கதாபாத்திரங்கள் தான் வருது. அவங்களுக்கு கூட அதிகமான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடையாது. இவங்க 2 பேரும் தான் கம்ப்ளீட்டாக இந்த படம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 27 நிமிஷம் ஓடுது. இது எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி இவங்க 2 பேர் மட்டும்தான் ஃப்ரேம் பை ஃப்ரேமு அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒன்று, அந்த சைக்கோவாக ப்ளே பண்ண டாரியோவுடைய பர்ஃபார்மன்ஸு. 2வது, கதாநாயகி அந்த ஹீரோயினாக ப்ளே பண்ண கோயாவுடைய பர்ஃபார்மன்ஸு. 2 பேருமே அற்புதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இது ஒரு ஸ்பானிஷ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர். ஸ்பானிஷ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஒரு சைக்கோபாத் கேரக்டர் எடுத்து பண்ணணும் அப்படின்னா லூயிஸ் தூசார் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு தான் நான் நினச்சேன்.
லூயிஸ் தூசார் உங்களுக்கு தெரியும், ஸ்லீப் டைட்டு ஏற்கனவே நம்ம ரிவ்யூ பண்ண படம். அந்த படத்துடைய அந்த சைக்கோவாக, அந்த ஹீரோவாக பண்ண ஒரு நபர். வில்லன் கதாபாத்திரத்தை எப்படி வெளுத்து வாங்கணும் அப்படின்னா லூயிஸ் தூசார்கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லை அவர் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கணும். பிச்சு பெடல்டு பாப்பில் அவர். ஆனால் லூயிஸ் தூசாருக்கே சிம்ம சொப்பனமாக இன்னொரு ஆக்டர் ஸ்பானிஷில் இருக்காங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியும். டாரியோ என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒன்றுமே கிடையாது. இந்த படத்துடைய ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேனே, டிவியில் அவர் ஒரு கொலையை பண்ணிட்டு வந்து பேசுவார்னு, ஒரு 3-4 நிமிஷம் ஓடுற ஒரு ஷாட், அது ஒரு கண்டினியூஸ் ஷாட்டு. அந்த ஒரு ஷாட்டு அது போதும், இந்த மனுஷன் உலகத்தின் தலை சிறந்த நடிகரில் ஒருத்தனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வேறு லெவலில் வெளுத்து வாங்கியிருப்பார் அந்த சீனையை. ஒரிஜினல் சைக்கோ பார்த்தெல்லாம் தோத்தான் ஏன் இவங்கிட்ட, அந்தளவுக்கு அற்புதமாக பண்ணியிருப்பார் அவர். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல்ட் கான்டென்ட் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் கிளியராக சொல்லிடுறேன். இதை பார்க்காம போய் படத்தை பார்க்காதீங்க. யாருக்கெல்லாம் ஸ்லோ பர்னிங் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் பிடிக்குமோ அவங்கள மட்டும்தான் இந்த படம் கவரும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 2 பேர் உட்காந்து இவங்களுக்குள்ளே பண்ணுற வார்த்தை ஜாலங்கள் தான், வசனங்கள் தான் அந்த படத்துடைய மொத்த கதையை. அதனால் இது ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி பரபரப்பாக அடுத்த கட்ட காட்சிகளுக்கு போகும் அப்படின்னு நினச்சி போய் இந்த படத்தை பார்க்காதீங்க. ஸ்லோ பர்னிங் சூப்பரான படங்கள், த்ரில்லர் படங்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.25 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.